வணக்கம் மக்களே. உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். என்ன முக்கியமான தகவல்னு சொல்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த பைல்ஸுன்னு சொல்கிற மூல நோய், அது வந்து நிறையா வெளியிலே சொல்கிறத கூட வெக்கப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நோய்க்கு சிறந்த அற்புத மூலிகையின் மூலமாக குணப்படுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள், அதாவது ஒரு முறை வந்து அந்த மருந்தை உட்கொண்டீங்கனால் உங்களுக்கு நிரந்தர தீர்வு. நீங்கள் எங்கே போய் என்ன எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. இன்னும் எனக்கு சரியாகலை, நல்லா ஆகலை அப்படின்னால் இங்கே ஒரு முறை வாங்க. ஒரே முறை வந்து வெறும் வயிற்றில் 3 நாளைக்கு அந்த மருந்தை சாப்பிட்ணும். அதை மட்டும் சாப்பிட்டுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த மூலம் அப்படிங்கிற வியாதி உங்களுக்கு வந்து அறவே விட்டு ஓடி போயிடும். யாராக இருந்தாலும் சரி, எத்தனை நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த மூல நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு அரிய அற்புதமான ஒரு இடத்துல நம்ம பண்ணுறாங்க. அது வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம சேலம் மாவட்டத்தில் வேலூர் அப்படிங்கிற இடத்துல இந்த மருந்து கொடுக்குறாங்க. இதை நீங்கள் வாங்கி ஒரு தடவை நீங்கள் உட்கொண்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நிரந்தர தீர்வு. அதுக்கப்புறம் அந்த மூல நோயே வராது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே ஒரு முறை மட்டும் வந்து பாருங்கள், வந்து அந்த மருந்தை சாப்பிடுங்க. அரிய அற்புத மூலிகை மூலமா உங்களுக்கு வந்து அந்த மருந்தை உங்களுக்கு தராங்க. அதை நீங்கள் பயன்பெற்று அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னாக்க உடனே நீங்கள் இந்த நம்பருக்கு, கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இது வரையிலும் எனக்கு மூல நோய் இல்லை, ஆனால் வருவதற்கு முன்னால் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில அறிகுறி இருக்குது. அதில் இந்த முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னா, நீங்கள் மலம் கழிக்கும் பொழுது இரத்த கசிவு ஏற்பட்டால் உடனே நீங்கள் இந்த மருந்தை வாங்கி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா அது அதோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை வளர விடாது. அது நிரந்தரமாக அதோட கிளியர் ஆயிரும். ஆனால் நீங்கள் அதை வளர விட்டிங்கன்னா அது பெரிய மூல நோயாக வளர்ந்து பின்னால் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணும். ஆகவே மூல நோய் எனக்கு இல்லை என்றாலும் நல்லா கவனித்து பாருங்கள். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு மலம் கழிக்கும் பொழுது இரத்த கசிவு, சொட்டாக இரத்த கசிவு ஏற்பட்டால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க, இது மூல நோய்க்கு அறிகுறி அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது, இது வரும், பிளட்டு வரும், 2-3 நாளைக்கு தொடர்ந்து அந்த மாதிரி சொட்டாக வரும். இல்லை ஒரு வாரம் கூட வரும். அதுக்கப்புறம் நின்று போயிடும். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து உள்ளுக்குள்ளேயே அது வளரும். மறுபடியும் ஏதாவது ரொம்ப சூடாக உட்காந்தே வேலை செய்கிற ஆளுங்க, இல்லை டிரைவருங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து மறுபடியும் அடுத்தது 1 மாதம் கழிச்சு, 2 மாதம் கழிச்சு மறுபடியும் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி முதல்ல வரும்பொழுதே அதை கட்டுப்படுத்தி அதை நிரந்தர தீர்வாக ஆக்கணும். அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா, பிளட்டு வந்து நமக்கு வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அடுத்த நிமிஷமே இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டிங்கன்னா முழுமையாக குணமடைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் வராது. உங்களுக்கு அதுதான் அறிகுறி. பிளட்டில் வந்து இது மலம் கழிக்கும் போது பிளட்டு வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அது மூலத்தின் அறிகுறி தான். லேசாக பிளட்டு வருது, அதனால் என்ன பிரச்சனை, இப்போ நான் 3 நாள் வந்தது, இப்போ வரல, நின்று போச்சு, சரியாக போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அது உள்ளுக்குள்ளேயே பின்விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆகவே உங்களுக்கு இரத்த கசிவு இருந்தால் அது ஆரம்ப நிலை மூல நோய் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மூல நோய் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், எத்தனை வருட காலமாக நீங்கள் அவதிப்பட்டு கொண்டு இருந்தாலும், அது நிரந்தரமான தீர்வு. ஒரு முறை மருந்து வாங்கி சாப்பிட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. எங்கெங்கேயோ மருந்து வாங்கி சாப்பிட்டேன், என்னமோ பண்ணனே, ஆனால் எதுவுமே எங்களுக்கு சரி வரல. ஆனால் இந்த முறை நம்ம இந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நம்பி வாங்க, சாப்பிட்டு பாருங்கள். இதில் எந்த ஆப்ரேஷனோ இல்லை கத்தி வைக்கிறதோ அறுக்கிறதோ அறுவை சிகிச்சையோ எதுவுமே கிடையாது. மருந்து அது மிக மிக அருமையான அற்புத மூலிகை மருந்து. அது நீங்கள் வந்து கொடுப்பாங்க. அதை 3 வேளை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கனாவே, 3 வேளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிரும். அப்படி ரொம்ப முத்தி போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னால் மறுபடியும் ஒரு 3 மாதம் கழித்து ஒரு முறை, ஒரே முறையே சரியாக போயிடும்.
கம்ப்ளீட்டாக 90% 100% கிட்டத்தட்ட சரியாயிடும். 99% கிளியர் ஆயிடும். உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு வந்து பிரச்சனை, மறுபடியும் வந்து இன்னும் எல்லாம் சரியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் சரியாகலை அப்படின்னால், மறுபடியும் மீண்டும் இன்னும் ஒரு முறை, அது அவசியம் இருக்காது, அவசியப்பட்டவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இன்னும் ஒரு முறை மட்டும், அதுக்கு அடுத்தது ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் வந்து ஒரு தடவை மருந்து சாப்பிட்டீங்கன்னாக்க, அதுக்கப்புறம் நிரந்தரமான தீர்வு. உங்களுக்கு அந்த மூலநோய்ங்கிற இதே இல்லாத போகுது. அதனால் மக்களே, நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நிறைய எங்கெங்கேயோ இந்த மாதிரி விளம்பரம் பார்த்துருப்பீங்க, எங்கெங்கேயோ நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து எப்படி என்னவோ தெரியாது. இது நிரந்தரமான தீர்வு, நிரந்தரமான எளிய முறை தீர்வு. அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். மிக மிக எளிய முறையில் வந்து இந்த மருந்து, இதை விட நான் சிறப்பாக எங்கேயுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி எளிய மருந்து மூலிமா, எளிமையான வைத்தியம் மூலிமா உடனடி தீர்வுக்கு நீங்கள் உடனே தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பேசுங்க. நீங்கள் உங்களுக்கு தொலைபேசியிலே உங்களுக்கு விளக்கம் தரப்படும். எந்த இடம் எப்படி என்னங்கிற அட்ரஸ், முகவரி எல்லாமே உங்களுக்கு அதிலே வந்து கொடுக்கப்படும். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் நன்மைக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். மூல நோயால் நிறைய பேர் பாதித்து, நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வலியும் வேதனையோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முற்றிலும் குணம் அடையணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த வீடியோ உங்களுக்காக. நமக்கு இல்லை என்றாலும் மற்றவர்கள் பயன்பெறட்டும் என்று நினைத்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.